ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமா பார்க்க போகிறோம். இதில் வர ஹீரோவும் இவன் தான், வில்லனும் இவன் தான். நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்து நாட்டை சேர்ந்தவ. பக்கத்து நாட்டு கமாண்டர் தான் நம்ம ஹீரோவோட அப்பாவை வந்து எம்ப வச்சு ஏமாற்றி முதுகில் குத்தி கடைசியில் அவர் பெட்டில் வந்து கிடக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பக்கத்து நாட்டு கமாண்டர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த நாட்டு மக்களையும் அந்த நாட்டையும் வந்து பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த கமாண்டரோட பொண்ணே நம்ம ஹீரோயின் தான். இது தெரியாமல் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிவிட்டு மேரேஜில் தான் உண்மை தெரியுது. கடைசியில் நம்ம ஹீரோயினை என்ன பண்ணுறான்ட்டு நம்ம ட்ராமாவை பார்க்க பார்க்க தெரிஞ்சுக்கலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நேம் வந்து ரூயா. அவள் ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே உள்ள ஒரு பாதி ஃப்ளூட்டை கவனிக்கிறா. இது நம்ம ஹீரோ தான் கொடுத்துருப்பான் போல இருக்குது. இது உனக்கு பாதி எனக்கு பாதி, நான் உன்னை கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மீட் பண்ணுவேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொடுத்துருப்பான் போல இருக்குது. அதைத்தான் இவளும் அப்படி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவளோட ரூம் டோரை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் திறக்கலான்னு வந்து திறக்கிறா. அதுக்குள்ளே டக்குன்னு எத்துனதில் நம்ம ஹீரோயின் போய் கீழே விழுந்துடா. இவன் தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டு, அதாவது இந்த ட்ராமாவோட ஹீரோ யுவா. அவன் அந்த ரூமுக்குள்ளே வரும்போது இன்னொரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வரான். அதுவும் இவளோட மனைவி மாதிரி தான். அதாவது இவன் ராஜாமாருக்கு தான் நிறைய மனைவி இருப்பாங்கள்ல, அதில் இவளும் ஒருத்தி போல இருக்குது. உடனே இவனும் சொல்லிக்கிட்டே வரான், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள், ஏன்னா நம்ம பக்கத்து நாட்டான இந்நாட்டை நம்ம வின் பண்ணிட்டோம், அதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூம்லேயே 2 பேரும் அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற சத்தத்தெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. சரி, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு போகிறா. ஆனால் நம்ம ஹீரோவாக விட மாட்டேங்கிறான். உன்னை யாரும் இங்கேருந்து போக சொன்னது, ஒழுங்காக இங்கேயே நெல்லுன்னு சொன்னோன்னா அவளோட செகண்ட் ஒய்ஃப் யாசி, இங்கே வா, வந்து என்னோட ஷூவை கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுமே அப்படி வந்து பக்கத்தில் உட்காந்து அப்படி மட்டி போட்டோன்னா அவளும் அப்படி காலை நின்றுறா. என்னோட ஷூவை கழட்டி விடு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் அதை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா. உன்னை என்னடி பார்த்துக்கிட்டே இருக்கா, சீக்கிரம் கழட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எத்தணும்னா நம்ம ஹீரோயின் மறுபடியும் கீழே விழுந்துறா. பாவம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அவளோட ஷூவை அப்படி கழட்ட அதோட அவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பில்லோ கடையில் ஏதோ ஒரு மூட்டை மாதிரி இருக்குது. உடனே இவனை என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அதில் ஏதோ மருந்து இருக்குது. உடனே யுவாவும் கேட்குறான், இது என்ன மூட்டை, இதில் என்ன மருந்து வச்சுருக்குதா, இது என்ன பாய்சன் வச்சுருக்கேன், எங்களை கொல்றதுக்காக நீ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாய்சன் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இது வெறும் பர்ஃப்யூம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு அவன் நம்ப மாட்டேங்கிறான். இல்லை நீ போய் சொல்கிறா, நீ இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தோன்னா, நீ சொல்ல மாட்டியா, அப்போ நான் இப்போவே உன்னோட மெய்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சவுக்கடி கொடுங்கன்னு சொன்னால் இவளுக்கு இருக்கிற மேடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சவுக்கடி கொடுக்குறாங்க. அதில் ஒரு மேடு இது வலி தாங்க முடியாமல் இல்லை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சாப்பிட்ற மாத்திரை அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுறா போல இருக்குது. அதாவது இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் மேடு தான் போல இருக்குது. அதுக்கு யுவாவும் கேட்டுட்டு, அப்படியே, மற்றபடி நீ என்னை கொல்றதுக்காக இது பண்ணலையா, சரி இன்றைக்கி நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சுல, இப்போ அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவளை இழுத்துக்கிட்டு வந்து போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரத்த ஆறாக ஓடி இருக்குது. அதாவது பொண குவியல் மாதிரி அவங்க குஞ்சிருக்காங்க. எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினோட நாட்டை சேர்ந்தவங்க போல இருக்குது. அப்போ அவனும் பார்த்துட்டு அண்ணா அப்படிங்கிற மாதிரி கத்துறா. பார்த்தா அதுலேருந்து ஒருத்தன் அப்படியே உருண்டு வந்து உழுகுறான். அவனே இறந்து போய் தான் இருக்கான். அவனை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் அண்ணா அண்ணான்னு கத்திட்டு போனோன்னா நம்ம ஹீரோ விட மாட்டேங்க, என்னை கையை பிடிச்சிட்டு இழுக்கிறான். என்ன இந்த சர்ப்ரைஸ் ஒன்று சூப்பராக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. நாட்டை நான் என்னோட கைவசம் பண்ணிவிட்டு நாங்கள் வின் பண்ணிட்டோம், அதுக்கான ப்ரைஸ் தான் இது, நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இறந்து போன அத்தனை பேரையும் வச்சு தீ வச்சு எரிக்கிறான். தீயை வச்சு எரிச்சிட்டு இவளையும் வந்து ஒரு கூண்டில் போட்டு அடைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கத்துற அண்ணா அண்ணா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினை அப்படி இழுத்துக்கிட்டு போய் ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பிரதர்கிட்டருந்து ஏதோ ஒரு சீல்டு மாதிரி எடுத்திருப்பா. அதை வச்சு அப்படி ஷார்ப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அங்கே நம்ம ஹீரோயினுக்காக 2 பேர் காவலுக்கு இருக்காங்க. அதில் ஒருத்தன் சாப்பிட போனோன்னா ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து தப்பாக நடக்க வரான். நம்ம ஹீரோயின் கழுத்தை அப்படியே நெரிச்சு அப்படியே அந்த ஷார்ப்பான திங்ஸை வச்சு அவன் கழுத்தை அறுத்துட்டு அந்த கூண்டு வழியாக அவள் ஏற்கனவே வந்து திட்டம் போட்டுருந்தாப்புல இருக்கு, தப்பிச்சு வெளியே போகிற மாதிரி. ஆனால் அவளும் அதுலேருந்து தப்பிச்சு போகிறா. ஆனால் நம்ம ஹீரோவும் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்துடுறான். ஆனால் நம்ம ஹீரோயினை அந்த கூண்டுக்குள்ளேயே அப்படி வழி மாதிரி அவள் ஏற்கனவே செட் பண்ணியிருந்தாப்புல இருக்குது. இவளும் அவங்க மெய்டும் சேர்ந்து ஆனால் அந்த வழியாக இவளும் தப்பிச்சு அந்த நாட்டுக்கு வெளியே வந்துடுறா. வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே ஓடமுள்ள அப்படியே படுத்து கிடக்குறா. இங்கே நம்ம ஹீரோவும் வந்து செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கான இவன் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அங்கே உள்ளவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவளை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவன் படையே அனுப்புகிறான். பார்த்தா அந்த நேரம் பார்த்து பயங்கரமான மழை. நம்ம ஹீரோயின் அந்த மலையில் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுறா. கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய மலை பக்கத்தில் வந்து நின்றுட்டா. அதுக்கு கீழே வந்து அருவி தான். இதுக்கு மேலே இங்கேருந்து தப்பிச்சு போகிறோம்டா கண்டிப்பாக அந்த அருவியில் தான் குதிச்சாகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் மேலேருந்து கீழே குதிச்சிட்டா.
அப்போ அப்படியே அந்த அருவி வழியா அவ பக்கத்து நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாப்புல இருக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப மயக்கத்துல கிடக்குறா. அடியும் பயங்கரமா பட்டுருக்குது. அப்பதான் அங்க ஒருத்தன் வரான். இவன் பேரு சான். அவன் அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின அப்படியே தொடுறான். நம்ம ஹீரோயினா, "என்னைய ப்ளீஸ் காப்பாத்துங்க. என்னைய எப்படியாவது காப்பாத்துறீங்க. என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிருங்க. நான் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளும் அப்படியே மயங்கி விழுந்துறா. அவனும் அவங்க தூக்கிக்கிட்டு அவனோட மென்ஷனுக்கு போறான் போல இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவை பார்த்தது, அவங்கள சந்திச்சது, அவங்களோட பேசினது, இவன் நம்மளை கொடுமைப்படுத்துனது, மேரேஜ் பண்ணதுன்ட்டு ஒவ்வொன்றா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறா. அதாவது நம்ம ஹீரோட நாடு, நம்ம ஹீரோயினோட நாடு ஒண்ணா சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு, அந்த கமாண்டர் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து சம்மதிச்சிருப்பான் போல இருக்குது. ஆனா அந்த கமாண்டர் பொண்ணே நம்ம ஹீரோயின் தானே. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவனுக்குமே ஷாக் ஆயிரான். என்னது, நான் லவ் பண்ண பொண்ணு கமாண்டர் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே அவளே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, என் அப்பாவை முதுகுல குத்தி அவரை வந்து படுக்கையாக்குனது இந்த கமாண்டர் தானே, அதனால அவள் பொண்ணையை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து இப்போ லவ்வை விட வெறி தான் அதிகமாகுது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த அந்த ஃப்ளூட்டோட பாதி இவனுமே வந்து அது செயின் மாதிரியே இடுப்பில் கட்டியிருந்தான். அப்போ தான் அங்கே ஜெனரல் வந்து, என்ன நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கமாண்டர் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துச்சு, இப்போ வந்து நம்ம கல்யாண ஏற்பாடெலாம் ஆரம்பிக்கலாமான்னு சொன்னோன்னா, ஆரம்பிக்கலாம், அதுக்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவளுக்கு ஒரு பெரிய பரிசாக கொடுக்கணும், இவளை கூட்டிகிட்டு வந்த நாட்டு மக்களை இங்கே சும்மா வெறுங்கையோடு அனுப்பலாமா, வா ஒரு போட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் நம்ம ஹீரோனோட அந்த யாசி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, இங்கேருந்து நான் அம்பு விடுவேன், ஆனால் என்னோட அம்பில் வந்து படாமல் யார் யாரெல்லாம் தப்பிச்சு போகிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் மேலே அம்பு எறிய, பாவம் அந்த மக்களும் தள்ளுத்தடிக்க ஓடுறாங்க. இருந்தாலுமே எல்லா மக்களுமே இறந்து போயிடறாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் அவளும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த ஜெனரலும் நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே அம்பு போகிறான். உடனே டக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த அம்பை பிடிச்சிடான். பார்த்தா அவன் கையிலேருந்து ரத்தம் வருது. இவளை அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கொல்லக்கூடாது, இவளை வச்சு சாவடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த யாசின் சார், ஆமாம்மா, இப்போ என்னோட அம்பில் வந்து இவ எப்படி தப்பிக்கிறான்னு பார்க்குவோம், நான் அம்பு ஓடுவேன், உன்னால் முடிஞ்ச அளவு தப்பிச்சுப்போ, நீ அங்கே இந்த கோட்டை தாண்டி அங்கிட்டு போயிட்டா நீ பொழைச்சிடலாம், இல்லாட்டி நீ இங்கே தான் அடிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் அம்பை விட நம்ம ஹீரோயின் ஓடிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஜெனரல் நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை பார்த்து அம்பு விடுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ அம்பு விட்டோன்னே நம்ம ஹீரோயின் நோக்கி வருது. நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்த மாதிரி பார்க்குறா. டக்குன்னு இப்போ முழிச்சுட்டு அவளும் பயந்துட்டு, இது எந்த இடம், நான் எங்கே இருக்கேன், என்னை ப்ளீஸ் விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்கன்னு அவளும் அங்கே எங்கேன்னு ஓடனோன்னே, ஆனால் சான்னு சொல்கிறான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சேஃபான இடத்துல தான் இருக்கீங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறான். இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த ஹீரோவை காட்டுறாங்க. அவள் உண்மையிலே மலையிலேருந்து குதிச்சா அவளோட பணம் எனக்கு கிடச்சே ஆகணும், கண்டிப்பாக அவள் தான் இருப்பா, அவள் சாக மாட்டா, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு உடனே தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஜெனரலுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக குணமாயிட்டா போல இருக்குது. அவள் ஃபேஸ்லாம் கொஞ்சம் நல்லா டேமேஜ் ஆனதுனால ஃபேஸ் இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது. என்னது, என் ஃபேஸே மாறி போச்சுன்ட்டு. ஆமாம், உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேமேஜாக போச்சு, அதனால தான் எனக்கு வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோயின், இதுவும் எனக்கு ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு, ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட வந்து நான் வந்து மறைஞ்சிருக்கணும், அதுக்கு இது கூட எனக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் மேலேருந்து குதிச்சு அந்த அருவியை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த அருவி எங்கே போகும், இது போய் சேர இடம் எங்கேயோ அங்கே போகலாம், அவள் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பான்ட்டு நம்ம ஹீரோயின் தேடி அவனும் வந்துக்கிட்டு இருக்கான் படைகளோட. இங்கே அப்படியே நம்ம ஹீரோயின் இருக்கிற மென்ஷனை காட்டுறாங்க. அங்கே உள்ள மேடு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அப்படியே இதெல்லாம் சுற்றி மென்ஷனை சுற்றி காட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து லின்னுட்டு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. அப்புறம் ஒரு நிமிஷம் விசுவாசிட்டு, நீ யார் அப்படின்னு கேட்டோன்னே, நான் சானோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. என்னது, சானோட ஃப்ரெண்டா, நான் உன்னை இது வரைக்கும் இங்கே பார்த்ததே இல்லையேண்டு. ஆமாம், சானோக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, இப்போ தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போகிறா. ஆனால் என்னன்னு தெரியல, அவளுக்கு மூஞ்சே சரியில்லை. நம்ம ஹீரோயினா அந்த உள்ள மேடை கேட்குறாங்க, இந்த பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி. இவங்க பேர் லின்னு, இவங்க நம்ம சானோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சானும் குதிரையிலேருந்து இறங்குறான். இதை பார்த்த மேடு, ஜெனரல் வந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் என்னது ஜெனரலா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறா. பார்த்தா இவன் ஜெனரலான்டா. ஆமாம், இவன் தான் ஜெனரல், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறான், நீங்கள் ஜெனரலா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சானு சொல்கிறான், ஆமாம், இது ரொம்ப சின்ன சிட்டியாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து லூ நாட்டோட சேர்ந்துருச்சு, அதாவது நம்ம ஹீரோ நாட்டோட சேர்ந்துருச்சு, இப்போ பக்கத்து நாடான இந்நாட்டோட நாங்கள் வந்து போர் புரிஞ்சோம், அதில் நான் வெற்றி கண்டதுக்காக என்னை வந்து ஜெனரலாக ஆக்கிக்கிறாங்க பிரின்ஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இந்த ஹீரோயின் கிட்ட அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. நான் கூட அந்த இந்நாட்டோட பொண்ணு தான் சொன்னேன்னா, அதுக்கு அவனும் சொல்கிறான், நீ எதுக்கும் பயப்படாத, எனக்கு அந்த நாட்டோட எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆனால் இப்போ எங்கள் நாடு வந்து லூ நாட்டோட சேர்ந்துருச்சு, அவ்வளோதான், மற்றபடி நீ இங்கே வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு, வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெர்ப்ஸ்லாம் தேவைப்படுது, அது உங்கள் நாட்டிலலாம் நிறையா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் போகலாமா சொன்னோன்னா உன்னை சேனல் தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அப்படி நதிக்கரை ஓரமாக கூட்டிகிட்டு வரான். அங்கே இவன் நிறைய ஹெர்ப்ஸ்லாம் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கேட்குறான், அவனுக்கு மெடிக்கல் ஸ்கில்லாம் தெரியுமாண்டா. கொஞ்சம் தெரியும், எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோயின் பேச நம்ம சானா அவளையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான்.
இங்கே சானுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிக்குது போல இருக்குது. அப்படியே எங்கள் ஹீரோவை கட் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோயினை நினச்சி ரொம்ப சேடாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே வந்து ஜெனரல் என்னாச்சு நீங்கள் இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன், சரியாக சாப்பிடலையா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோவா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்லா போர் புரிவீங்கன்ட்டு அதை நீங்கள் நிரூபித்து காட்டிட்டீங்க. உங்களால் தான் என்னால் வந்து அந்த நாட்டை கைப்பற்ற முடிஞ்சிச்சு, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்னு சொன்னேன்னா, நான் எப்போவுமே அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு, சரி நான் வரேன் நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போகும்போது, அங்கே உள்ள யாரோ ஒருத்தன்ட்ட, ஆமாம் அந்த கிழவன் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்குன்னு சொன்னேன்னா, சார் இன்னும் 1 மாதமா 2 மாதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஓ அப்படியே அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். இங்கே சானா நம்ம ஹீரோனோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு என்னை கூப்பிட விட்டிங்களான்னு கேட்டேன்னா, ஆமாம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவ்வளோ எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த லின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறா, ஆமாம் உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வர, உன்னை நான் பார்க்கவே இல்லையே, நீ எப்போ சானோட ஃப்ரெண்ட் ஆனா அப்படிங்கிற மாதிரி லின்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்டோன்னா, நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கு சானோ சொல்கிறான், எதுக்கு இப்போ தேவையில்லாத கேள்விலாம் கேட்குறா, நான் தான் சொல்லிட்டேன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்ட்டு, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ண, அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ இப்போதைக்கு இதை பற்றி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி லின்ட்ட சொன்னோன்னா, லின்னு சச்சா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். இருந்தாலுமே அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறத பார்த்துட்டு இவளுமே மனசுக்குள்ளே என்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே சாணம் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே வந்திருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு தேவையான ஹெர்ப்ஸ் எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்க்குற ஒரு ரேபிட் அங்கனுக்குள்ளே அடிபட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினும் போய் ரேபிட் பாவம் அடிபட்டு இருக்குது, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே பார்த்தா யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் எதார்த்தமாக அப்படி பார்க்குறா, பார்த்தா நிற்கிறத நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே ரேபிட்டை கீழே விட்டுறா. ஆனால் இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுமே அவளை அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த பொண்ணு நம்மளை பார்த்து இப்படி பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டே அப்படி பக்கத்தில் வரான். சொல்லு நீ எதுக்காக என்னை பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொன்னோன்னா, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட கமாண்டர் படர் எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம சர்ச் பண்ணியாச்சு, நீங்கள் சொன்ன அடையாளம் எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயினுமே பயந்து அங்கேருந்து ஓட போகிறா. டக்கு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு யார் நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்குள்ள மக்கள்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு எங்கள் நாட்டு பொண்ணை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோ டக்குன்னு வாழை நீட்டுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த வாழு பக்கத்தில் வந்தோடனே அப்போ தான் சான் வரான். சான் வந்தோடனே டக்குன்னு பிரின்ஸ் நீங்களா அப்படிங்கிற மாதிரி வணக்கம் சொன்னோன்னா தான் எல்லா மக்களும் தெரியுது இவங்க லூ நாட்டோட பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லாருமே வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வணக்கம் செலுத்துறாங்க. இது யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சான்ட்ட கேட்டோன்னா, இது என்னோட ஒய்ஃபு, கொஞ்சம் வெக்கப்படுவா அதனால தான் பேசலை, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ முண்டக்கண்ணனுக்கு சந்தேகம் தீரலை. அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறான். இவன் ஒரு தடவை அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் மொத வருவா. வந்துட்டு ஐயோ யாருன்னு தெரியல, எப்படி அடிபட்டு இருக்கிற ரத்தம் ரொம்ப போய்கிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவள் கையில் வந்த சாலை எதையோ வச்சு அவன் வயிற்றுல அப்படியே கட்டி விடுவா. அப்போ தான் இவனும் அரமயக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு, நீ யார், நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவனும் மயங்கி விழுக. நம்ம ஹீரோயின் தான் அதோட கூட்டிகிட்டு போய் வச்சு அவனை காப்பாற்றி விடுவா போல இருக்குது. அதுலேருந்து தான் இவங்க 2 பேருக்கு லவ் வந்திருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் இப்போ ஹீரோ வந்து அப்படியே யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதோட இங்கே சானும் அவங்க அசிஸ்டண்ட்டை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான், யாராவது நம்ம ரூகாவை பற்றி கேட்டால் இவள் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கா, எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, அவள் என்னோட ஒய்ஃப்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதில் இன்னுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் சான் வரான். வந்துட்டு நான் பேசுனது எல்லாத்தையும் நீ கேட்டான்னு எனக்கு தெரியும், நான் சொன்னபடியே செஞ்சிரு, தயவுசெய்து அவளை மாட்டி விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, லின்னு சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அவள் இங்கே தான் ரொம்ப நாளாக இருக்கா, அவன் ஒய்ஃபு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நான் பிரின்ஸ்கிட்டேருந்து ஏதோ ஆர்டர் வந்துக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அவனை சாணி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குறான். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்குல்ல, அதுக்காக என்னோட சார்பில் உங்களுக்கு விருந்து கொடுக்கலான் இருக்கேன், அதனால் இன்றைக்கி விருந்தில் வந்து நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிறங்க, கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போனோன்னே சானுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே கை காலெலாம் விடவெடுத்து இவளுக்கு ஃபீவர் மாதிரி அப்படியே வந்துடுது. உடனே சானு கேட்குறான், என்னாச்சு நீ எதுக்கு இப்படி பயப்படான்ட்டு. எனக்கு என்னமோ அவன் இங்கே இருந்தது என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னா சான் சொல்கிறான், நீ எதுக்கும் பயப்படாத, நீ தைரியம் மாதிரி என்னோட ஒய்ஃப்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அவன் நம்பிடுவான். அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரையும் இன்றைக்கி விருந்துக்கு வேறு கூப்பிட்ருக்கான், அதனால் தயவுசெய்து நீ கொஞ்சம் ஒத்துழைச்சி நீ விருந்துக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோட விருந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அடிக்கடி அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்லிட்டு இருக்கான். என் ஒய்ஃபு என்னன்னு தெரியல, என் கூட கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் போயிட்டா, நானும் அவளை தேடி தான் வந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவன் ஞாபகமாகவே இருக்குது, என்னமோ தெரியல, இங்கே வந்தோடனே என் ஒய்ஃபு இங்கேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து அடிக்கடி
அப்படி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு உள்ள பக்கு பக்குன்னு இருக்குது. அம்மா உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆனிச்சு, இந்த பொண்ணு எந்த நாட்டு சேர்ந்தவ, இவங்க ஃபேமிலியெலாம் எங்கேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி துருவி துருவி கேட்டோன்னே உடனே நம்ம ஹீரோயினுக்கு என்னடா சொல்கிறதுன்னு புரியாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே சான்ஸ் வரான், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும், அதை வச்சு தான் நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அப்படியே உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும், 7 நாளாவா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, ஆனால் நீ ஏன் யாருக்குமே சொல்லலை, எனக்கு கூட சொல்லணும்னு உனக்கு தோணலையான்னு கேட்டோன்னா அதுக்கு சான்ஸ் வரான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரட்டாக வந்து உடனே மேரேஜ் பண்ணிக்கலான்னு தான் இருந்தேன், இது ரொம்ப நாள் லவ், அது யாருக்கும் சொல்ல வேணான்ட்டு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் நீ 7 நாளைக்கு முன்னாடி எங்கே இருந்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்டேன்னா உடனே டக்குன்னு லின்னு சொல்கிறா, 7 நாளைக்கு முன்னாடி நீ நானும் ஷாப்பிங் போயிருந்தோம்ல, ஒருவேளை அதைத்தான் கேட்குறாங்களா, அம்மா எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லை, 7 நாளைக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃபும் காணா போனால் அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லோரும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா இங்கே வந்திருக்கேன், இங்கே கொஞ்சம் நாளைக்கு இருப்பேன், உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னோன்னா தாராளமாக இங்கேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் இனிமேல் அந்த மனுஷனில் தான் தங்க போகிற போல இருக்குது. அதோட அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வராங்க. சானும் வந்து நம்ம ஹீரோயின் ரூமுக்கு தான் வரான். உடனே என்னது நீங்கள் இங்கே வரீங்கட்ட, வேறு வழியில் நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லியாச்சு, அதனால தான் நான் இங்கே ஸ்டே பண்ணி ஆகணும், ஒன்றும் பயப்படாத, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன்ட்டு. உடனே நீங்கள் எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்க டக்குன்னு வாய முடிறான். இரு யாரோ வெளியிலன்ட்டு ஒட்டு கேட்குறாங்க, நீ இப்போ எதுவுமே பேசாதான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு, அவனுக்கு என்னமோ சந்தேகப்பட்டு தான் இங்கேயே ஸ்டே பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு, அதோட அவங்க 2 பேருமே அதே ரூமில் தூங்குறாங்க போல இருக்குது. அடுத்த நாள் காலைல ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா, பார்த்தா இவன் ஏதோ ஒரு மியூசிக் மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவா அவங்க 2 பேரையும் வெளியே கூட்டிகிட்டு வரான். அதாவது வேறு எங்கேயுமே இல்லை, அந்த மலை உச்சிக்கு தான் கூட்டிகிட்டு வந்து, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது ரொம்ப அமைதியான இடம், ஆனால் அந்த மலையிலேருந்து குதிச்சா இந்த அருவியில் விழுந்தவங்க நேராக வந்து இந்த லுவா சிட்டிக்கு தானே வருவாங்க வாங்க அப்படியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டோன்னா நம்ம ஹீரோயினா அதை பற்றி எனக்கு என்ன தெரியும், எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியா, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் இதை பற்றிலாம், ஆனால் என்னோட கணிப்பு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம சானுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப முடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் விடாமல், ஆமாம் உன் பேர் என்னன்னு சொன்னா அப்படின்னு கேட்டோன்னா ரூவா அப்படிங்கிறா. ஓ அப்படியே உங்கள் ஃபேமிலிலாம் எங்கே, உன் அம்மா அப்பாலாம் யாருன்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு அதோட சொல்கிறா, எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு வியாபாரி, அவங்கள்ட்ட ஆரஞ்சு மரம் ஹனி இதெல்லாம் இருக்குது, அதுதான் நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கைகாலெலாம் அப்படி நடுங்கிற மாதிரி இருக்குது. அம்மா உன் கையை இவ்வளோ நடுங்குது அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றும் இல்லை, நம்ம மலையில் நிற்கிறோம்ல ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல, அதான் எனக்கு இப்போ இந்த மாதிரி நடுங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது சான்னு சொல்கிறான், ஆமாம் அவளுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு நேற்று நைட்டெல்லாம் அவளுக்கு ஃபீவர் அதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா ரூஹா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு சான்னு நம்ம ஹீரோயின் அப்படியே தோல் மேலே கை போட்டு போகும்போது நம்ம ஹீரோனோட ஹேர் வந்து அப்படியே விலகுது. அப்போ தான் பார்த்தா முதுகுல ஏதோ ஸ்கார் மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படி இழுத்தோன்னா அப்போ தான் அவனும் யோசனை பண்ணி பார்க்குறான். அதாவது நம்ம ஹீரோ அடிபட்டு இருப்பான்ல, அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த மழை காற்று இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு உடனே கண்ணை முடிக்குவான், எனக்கு இந்த இடி மலையெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவன் கவனிப்பான் நம்ம ஹீரோயின் முதுகுலையும் அந்த மாதிரி ஒரு தழும்பு இருக்கிறத. இப்போ அதே மாதிரி தழும்பு இவன் முதுகில் வந்தால் தான் நம்ம ஹீரோக்கு டவுட் ஆயிடுது. அவனை கையை பிடிச்சிட்டு, ஆமாம் நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும், உனக்கு ஏன் அந்த மழை இடின்னா உனக்கு இவ்வளோ குளிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னே உடனே நம்ம ஹீரோயின் அதுவா அது அப்படின்னு முளைச்சிக்கிட்டு இருக்கா. உடனே அதுக்கு சான்ஸ் வரான், நான் தான் சொன்னேன்னா அவளுக்கு ஃபீவராக இருக்குது அதனால தான் அவள் அப்படி இருக்கான்ட்டு, அதுவும் இல்லாமல் இப்போ மழை ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இங்கேருந்து உடனே புறப்படணும், ஏன்டா மழை பாதை ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரி நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவன் கோட்டை எடுத்து நம்ம ஹீரோயினை கொடுத்துட்டு அவனும் விறுவனு போய் குதிரையில் உட்கார, அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு சானும் வந்து வண்டியில் ஏறான். ஆனால் இவளுக்கு செம்ம ஃபீவராக உண்மையிலே வந்துருச்சு. ஆனால் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சோன்னா நம்ம ஹீரோயினுக்கு கனவுல ஏதோ ஞாபகம், அதாவது ஒரு சின்ன வயசில் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது, அவங்க அம்மா அப்பெல்லாம் ஏதோ ஒரு இதில் வந்து இறந்து போயிருப்பாங்க போல இருக்குது பெரிய சண்டையில், அதில் தான் இவளுக்கும் அந்த முதுகில் காயம் ஏற்பட்டிருக்கும் போல இருக்குது. அன்னைக்குன்னு பயங்கரமான இடி மழைனால நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி இடி மழைண்டா ரொம்ப பயம் போல இருக்குது. இவளும் பயந்துக்கிட்டே அப்படி எழுந்திரிச்சோன்னா நம்ம சான் தான் அவளுக்காக சூப்புலாம் கொண்டு வந்து கொடுக்குறான். என்னது உனக்கு ஃபீவர்லாம் போயிடுச்சா, இப்போ பெட்டராக நீ ஃபீல் பண்ணுற, இந்த உனக்காக இந்த சூப்பு கொண்டு வந்திருக்கேன் குடின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. எனக்கு என்னமோ யுவாவுக்கு வந்து டவுட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இந்த மாதிரி துருவி துருவி கேட்குறான்ட்டு. நம்ம சான்னு சொல்கிறான், ஆமாம் அவனோட முதுவை கவனிச்சான், கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இனிமேல் நீ இங்கே இருக்கிறது ஆபத்து தான், அதெல்லாம் பேசாமல் நீ இங்கேருந்து போயிடுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு, ஐயோ நான் திடீர்னு இங்கேருந்து போனால் அது உங்களுக்கு ஆபத்து இல்லையான்ட்டு. அதுக்கு அவனை அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், அவனை நான் சமாளிச்சுக்கிறேன், ஆனால் நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் ஒரு போட்டு ஏற்பாடு பண்ணுறேன், நீ அந்த போட்டு வழியாக தப்பிச்சு நீ பக்கத்து நாட்டுக்கு போயிடுறது கண்டிப்பாக அவனால் வர முடியாது, ஏன்னா
எனக்கு அங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்க, நான் அவன் சொல்லி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் நம்ம ஹீரோயினுக்கு இங்கேருந்து தப்பிச்சு போக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவை விடாமல் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அம்மா சானோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்காள். அவள் எவ்வளோ நாளாக இந்த மென்சனில் இருக்கா, அவன் எப்போ உண்மையிலேயே அந்த சான் வந்து மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டானா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவன்கிட்ட துருவி துருவி கேட்க, அவனும் ஆமாம் சார் இவங்க இங்கே தான் இருக்காங்க, ரொம்ப நாளாக தான் இங்கே இருக்காங்க, சான் அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவனும் போய் சொல்கிறான். நம்ம ஹீரோ இதெல்லாம் நம்பி இங்கேருந்து கிளம்பி போகிறான்னா நம்ம ஹீரோயின் தான் இவன் கண்டுபிடிச்சி அவளை மறுபடியும் கூட்டிகிட்டு போய் கொடுமைப்படுத்த போகிறான்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.